பரு வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ், அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது தலையில் தான் ஆரம்பிக்குது. உங்கள் தலையை எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பராமரிக்கணும். எண்ணெய் வேணும்னா தேய்ச்சி 1 மணி நேரம் கழித்து குளிச்சுடுங்க. ஆயில் பிசுக்கோட தலையை எப்பயுமே வச்சுக்காதீங்க. வாரத்தில் 3 நாள் தலை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து இந்த T-zone ஏரியான்னு முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட்டிகள் நிறைய வரக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு ஆன்டி டென்ட்ரஃப் ஷாம்பு டாக்டர்ஸ் கேட்டிங்கன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நார்மல் ஷாம்பு போடுறது பார்த்துக்கோங்க. முகத்தை பற்றி ஒரு 3 வேளை இல்லை 2லேருந்து 3 வேளை முகம் கழுவுங்க. உங்கள் ஸ்கின் டைப் என்னவோ, மோஸ்ட்லி ஆயில் ஸ்கின்க்கு தான் பரு வருது அப்படிங்கிறனால ஒரு சாலிசிலிக் பேஸ் ஃபேஸ் வாஷோ, ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷோ டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் முகத்தை பராமரிங்க. இது மெயின்டெனன்ஸ். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பூசக்கூடிய மருந்துகள், ஒரு மைல்டு ஆக்னே இருந்ததுன்னா பூசக்கூடிய மருந்துகளே போதுமானது. இல்லை எனக்கு கொஞ்சம் சிவியராக இருக்குது டாக்டர், ரெட்னஸ் இருக்குது, சீழ் கட்டி அளவுக்கு வருது, ரொம்ப நாடுலர் கட்டி கட்டியாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓரலாக கொடுக்கறதோ, இல்லை ஒரு ஸ்பெஷல் மெடிசின்ஸ் லைக் ஐசோட்ரெட்டினாயின் அது போல் சில டெஸ்ட்லாம் பண்ணிட்டு கொடுக்கறதோ தேவைப்படலாம். இது இல்லாமல் இதோட சேர்த்து மைல்டாக இருந்தாலும் சிவியராக இருந்தாலும் இதுக்கு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சில நம்ம பண்ணும்போது இந்த எக்ஸ்போலியேஷன், அதாவது மேல் தோல் உரியிற தன்மையை கொடுத்து தோலை இன்னுமே பருவையும் குறைக்கும், எண்ணெய் தன்மையும் குறைக்கும், முகத்தையும் இன்னும் பிரைட்டன் ஆக்கக்கூடிய சிகிச்சைகளும் இதுக்கு இருக்குது. நன்றி.